அமைச்சர் பெருமானே, சோழேச்சரம் திருக்கோவிலில் எழுந்தருளியிருக்கும் விநாயக பெருமான் தங்களுக்காக கணக்கு பிள்ளையாக வந்து அருள் புரிந்திருக்கிறார். இந்த அற்புதத்தை என்றென்றும் கொண்டாடும் வகையில் இவருக்கு கணக்கு விநாயகர் என்று பெயர். கணக்கு விநாயகர், ஆஹா, கணக்கு விநாயகர். மன்னர் பெருமானே, இப்படி ஒரு பெயரை சூட்டியதன் மூலம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடக்கவிருக்கும் விநாயகர் திருவிழாவை சரித்திர புகழ் வாய்ந்ததாக ஏற்படுத்தி விட்டீர்கள். வாழ்க வாழ்க. மன்னவா, என்னுடைய விண்ணப்பம் ஒன்றை நீங்கள் ஏற்றுள்ள வேண்டும். விண்ணப்பமா? தங்கள் விருப்பம் எதுவாயினும் நிறைவேற்ற காத்திருக்கிறேன், சொல்லுங்கள். இனி என் வாழ்நாள் முழுவதும் இந்த விநாயகருக்கே தொண்டு செய்து கொண்டு அவர் திருவடியிலே வாழ விரும்புகிறேன். அதனால் இனி என்னை அமைச்சர் பதவியில் இருந்து விடுவித்து இந்த ஆணைமுகனுக்கு அடிவனாக தொண்டு செய்யும் பாக்கியத்தை எனக்கு தந்துள்ள வேண்டும். அமைச்சர் பெருமானே, தங்களிடமிருந்து இப்படி ஒரு கோரிக்கையை நான் எதிர்பார்க்கவில்லை. இருப்பினும் விநாயகர் சன்னதியில் நின்று தாங்கள் விடுக்கும் வேண்டுகோளை என்னால் மறுக்க முடியாது. தங்கள் விருப்பப்படியே ஆகட்டும். அனைத்தும் இந்த ஐங்கரனின் ஆணைப்படிதான் நடக்கும். அண்ணா, தங்களின் பெருமை அறியாது குற்றம் சுமத்தி எங்களை மன்னித்து. தளபதியாரே, அப்படியெல்லாம் கூறாதீர்கள். நீங்கள் அப்படி செய்யாதிருந்தால் எனது வாழ்வில் இப்படி ஒரு அற்புதம் நடந்திருக்குமா? அல்லது கங்கை கொண்ட சோழபுரத்தில் இப்படி ஒரு விநாயகர் திருவிளையாடல் நிறைவேறி இருக்குமா? எல்லாம் அவனுடைய ஆணைப்படிதான் நடக்கிறது. அமைச்சரே, விநாயகரே இங்கு எழுந்தருளை செய்திருக்கின்றீர்கள். தங்களுடைய திருவாக்கால் அவரது திருவிளையாடல்களை கேட்க வேண்டும், அவரது அவதார மகிமைகளை கேட்க வேண்டும் என்று அனைவரும் இங்கு ஆவலோடு காத்திருக்கின்றனர். ஆஹா, அது என் பாக்கியம். ஆனால் 1000 நா படைத்த அந்த ஆதிசேஷனால் கூட விநாயகரின் அவதார மகிமைகளை முழுமையாக சொல்லிவிட முடியாது. அப்படி இருக்க நான் எனக்கு தெரிந்தவரை உங்களுக்கு சொல்லுகிறேன். வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். விநாயக பெருமான் ஓங்கார பொருளாக விளங்குபவர். இந்த ஓங்காரத்தை உச்சரிப்பவர்களுக்கு அவன் அருள் நீங்காது நிலைத்திருக்கும். எல்லா எழுத்துக்களுக்கும் ஓசைகளுக்கும் வேதங்களுக்கும் மூலமாக திகழ்வதுதான் ஓங்காரம். அந்த ஓங்காரத்திலிருந்து தோன்றியதால்தான் விநாயக பெருமானை மூலாதார மூர்த்தி என்று நாம் அழைக்கிறோம். சுவாமி, நாம் ஏட்டில் எழுத தொடங்கும் பொழுது பிள்ளையார் சுழியாக ஊ என்று எழுதுகிறோம். அதற்கு ஏதேனும் காரணம் உண்டா? நிச்சயமாக உண்டு. நாம் செய்யும் ஒவ்வொரு காரியங்களுக்கும் காரணம் உண்டு. காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. சில பேர் தெரிந்து செய்கிறார்கள், பல பேர் தெரியாமலேயே செய்து கொண்டிருக்கிறார்கள். அவன் சுழி நன்றாக இருந்தால் அவன் பிழைத்துக் கொள்வான் என்று கூறுகிறோம். இதில் சுழி என்பது என்ன? பிள்ளையார் சுழி. அது ஓங்காரத்தின் அடையாளம். அகரம், உகரம், மகரம் என்ற 3 எழுத்துக்களின் இணைப்பாக விளங்குவதுதான் ஓங்காரம். இதில் அகரம் என்பது சிருஷ்டி, ஆக்கல். உகரம் என்பது ஸ்திதி, காத்தல். மகரம் என்பது சம்ஹாரம், அழித்தல். இதற்கும் பிள்ளையார் சுழிக்கும் என்ன பொருத்தம் என்று நீங்கள் கேட்கலாம். இந்த 3 எழுத்துக்களின் இடையேயான உகரம்தானே காத்தல் பணி செய்கின்ற இரட்சக எழுத்தாக விளங்குகிறது. ஆகையினால் தான் முழு முதல் ஒளியே எங்களுக்கு வழியை காட்டு என்பதற்கு அடையாளமாக பிள்ளையார் சுழியான உகரத்தை, அதாவது ஊ என்ற எழுத்தை எழுதி எதையுமே நாம் ஆரம்பிக்கிறோம். விநாயகரின் பெருமையை கேட்க கேட்க வியப்பாக இருக்கிறது. முதலில் அவரது அவதார மகிமையை கேட்க விரும்புகிறோம். சுந்தரேஸ்வரரான சிவபெருமானுக்கும் அழகே வடிவான அம்பிகைக்கும் தோன்றிய மைந்தன் யானை தலையோடு விளங்குவதற்கு காரணம் என்ன? அதை அறிய விரும்புகிறோம். சொல்கிறேன். இந்திராதி தேவர்கள் தங்களுக்கு நேர்ந்த துன்பங்களிலிருந்து அவர்களை காப்பாற்றிக் கொள்ள பிரம்மதேவனை சரணடைந்து வேண்டினார்கள். நான்கு வேதங்களையும் 4 முகங்களாக கொண்ட நான்முகனே, நாமகளை நாவிலேந்தி உலகையும் படைக்கும் பிரம்மதேவா, எங்களுக்கு அருள் புரியுங்கள். யார்
முக்கோடி தேவர்களின் தலைவனான தேவேந்திரன், வேள்வித்தீயாக விளங்கி யாவரையும் வாழ வைக்கும் அக்னி தேவன், உயிர்காற்றாக உலவி யாவரையும் வாழ வைக்கும் வாயுதேவன், மழையாக பொழிந்து மக்களை வாழ வைக்கும் வருணதேவன், நிதிகளின் அதிபதி குபேரன், எவரையும் கொல்லும் யமதர்மன், நிறைகுணம் படைத்த நிருதி, ஈசனை போன்ற ஈசானன், என் திசை பாலகர்களும் என்னை தேடி வந்திருப்பதை பார்த்தால் எனக்கு வியப்பாகத்தான் இருக்கிறது. பிரபு, இப்போது நாங்கள் 8 திசையும் கட்டியாலும் அட்டதிக்கு பாலகர்கள் அல்ல. இனி எங்களுக்கு எந்த திசையும் சொந்தம் அல்ல. உண்மைதான் பிரபு. எங்கள் திசை எதுவென்று தெரியாததனால் தான் தங்களை நாடி வந்திருக்கிறோம். ஏன், என்ன நேர்ந்தது இப்போது? தங்களுக்கு தெரியாமல் என்ன நடக்க முடியும்? கஜமுகாசூரன் செய்யும் கொடுமைகளிலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள் என்று கேட்பதற்காகத்தான் வந்திருக்கிறோம். கஜமுகாசுரனால் என்ன நேர்ந்து விட்டது? பிரபு, அட்டதிக்கு பாலகர்களையும் அவன் அடிமையாக்கி அவமானப்படுத்துகிறான். வாயு தேவனான நான் சாமரம் வீச, வருண தேவன் பன்னீர் தெளிக்க, அக்னி தேவன் அடைப்பை ஏந்த, இந்திரனான எங்கள் தேவர் தலைவனோ வந்தனை புரிந்து வெண்கொற்ற கொடையை ஏந்தி நிற்கிறார். மற்ற நால்வரும் சேவகர்களாகி அவன் வாயிலை காவல் புரிகின்றனர். அசுரர்கள் என்றாலே இப்படித்தான். அவர்களது செயலை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. பிரபு, மகாலோகம் முதலான மேலேழு லோகங்களையும் படைத்த தாங்கள் பாதாளம் போன்ற கீழேழு லோகங்களையும் ஏன் படைத்தீர்கள்? அமரர் மானிடர் போன்ற உயர்ந்த கணங்களை படைத்த தாங்கள் அசுரர் அரக்கர் போன்ற கொடிய கணங்களை ஏன் படைத்தீர்கள்? விதியை எழுதும் தாங்கள் அதை அனைவருக்கும் ஒன்றாக ஏன் எழுதக்கூடாது? தேவர்களே, விதியை எழுதுவது நானாக இருந்தாலும் அவரவர் செய்த வினைகளின் விளைவைத்தானே நான் எழுதுகிறேன். அதன்படிதான் அவர்களது பிறப்பும் வாழ்க்கையும் அமைகிறது. இருக்கலாம். இன்று எங்கள் துன்பத்திற்கு காரணம் நீங்கள் அளித்த வரங்கள் தானே. அதனால் தாங்கள் தானே எங்களை காப்பாற்ற வேண்டும். தவத்திற்கு தகுந்த வரங்களை தருவதுதான் எனது பொறுப்பு. அதன் விளைவுகள் எனக்கே எதிராக இருந்தாலும் நான் ஒன்றும் செய்ய முடியாது. கஜமுகாசுரன் விஷயத்திலும் நான் அப்படித்தான் இருக்கின்றேன். நீங்கள் காக்கும் கடவுளான திருமாலை சென்று சரணடையுங்கள். மகாதேவா, பரந்தாமா, பார்க்கடல் அலைமேலே பாம்பினை மேல் பள்ளி கொண்ட பரந்தாமா, நாரம் என்ற நீரின் மேல் அயனம் என்று சயனம் கொண்ட காரணத்தால் நாராயணன் என்ற புகழ் கொண்ட திருமாலே, ஓம் நமோ நாராயணாயா என்ற அஸ்தாட்சர மந்திரத்தை உச்சரிப்பவர்களுக்கு அஸ்த ஐஸ்வர்யங்களையும் அள்ளி வழங்குவதற்காக அஷ்டலட்சுமி சொரூபமான திருமகளை தங்கள் திருமார்பில் தாங்கும் பெருமானே அருள் புரியுங்கள். ஆஹா, எவ்வளவு அற்புதமான காட்சி! இந்திராதி தேவர்கள் அத்தனை பேரையும் இப்படி இணைந்து பார்க்கும் போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. எண் திசை காவலர்கள் அத்தனை பேரும் ஒன்றாக வந்திருப்பதை நினைத்து வியப்பாகவும் இருக்கிறது. பிரபு, தேவர்கள் யாவரும் தங்களை சரணடைந்திருக்கிறோம். வேடிக்கை பேச்சுக்கு இதுவா நேரம்? எங்கள் வேதனை தங்களுக்கு தெரியாதா? தெரியும் தெரியும். கஜமுகாசுரனை பற்றி கூற வந்திருக்கிறீர்கள். நான்முகன் தான் தப்பித்துக் கொள்ள இந்த நாராயணனிடம் அனுப்பி வைத்து விட்டார். உறக்கத்தில் இருந்த என்னை எழுப்பி புறப்படு என்கிறீர்கள். பிரபு, இன்னும் ஏன் இந்த நாடகம்? அனைத்தையும் அறிந்து யோக நித்திரை புரிவதால் உங்கள் உறக்கத்தை அறிதுயில் என்பார்கள். அப்படிப்பட்ட தாங்கள் இவர்களுக்கு அபயம் தர மறுக்கலாமா? ஆஹா, அன்னையின் திருவுள்ளம் கருணைமயமானது. வேண்டிய செல்வங்களை வாரி வழங்கும் பெரிய பிராட்டியின் நெஞ்சம் எங்கள் நிலை கண்டு உருகுகிறது.
தாங்கள் இப்படி தயையின்றி இருக்கலாமா? தேவி, அவசியம் வரும்போது வஞ்ச புகழ்ச்சி செய்வதில் அஷ்டதிக் பாலர்கள் கெட்டிக்காரர்கள். அதை கேட்டு நீ ஏமாந்து விடாதே. சுவாமி, கருணாமூர்த்தியான தாங்கள் எங்களை பார்த்து பரிகாசம் செய்யலாமா? லீலா வினோத பிரியரான தாங்கள் எங்களிடமே விளையாடலாமா? தங்களை தவிர எங்களுக்கு வேறு யாரும் துணை இல்லை என்றுதானே நாங்கள் ஒன்று சேர்ந்து வந்திருக்கிறோம். பார்த்தீர்களா, அசுரர்கள் கூட சில நேரம் நன்மைதான் செய்கிறார்கள். துன்பம் வரும்போதுதான் நீங்கள் எல்லாம் ஒன்றுபட்டு நிற்கிறீர்கள். பெருமானே, எங்களை சோதித்தது போதும். அடியவர் குறை தீர்க்க பல அவதாரங்கள் எடுத்தவர் அல்லவா தாங்கள்? சோமாசுரன் வேதங்களை கடலில் மறைத்த பொழுது அதை மீட்பதற்கு மச்சாவதாரம் எடுத்தீர்கள். அமுதம் கடைந்த மலையை அசையாமல் நிலைநிறுத்த ஆமை வடிவத்தில் கூர்மாவதாரம் எடுத்தீர்கள். இழிபிறவியான இரண்யாட்சகனை கொல்ல இழிந்து பிறவி எனும் பன்றியாக வராக அவதாரம் எடுத்தீர்கள். எங்குள்ளான் ஹரி என்று ஆர்ப்பரித்த இரண்யன் முன் இங்குள்ளேன் எனச் சொல்லி நரசிம்மமாய் தோன்றினீர்கள். அணுவும் நானே, அண்டபகிர் அண்டமும் நானே என்று காட்ட வாமனனாக வந்து திருவிக்கிரமனாக உயர்ந்து நின்றீர்கள். இன்று எங்களுக்காக ஒரு அவதாரம் எடுக்கக்கூடாதா? தேவர்களே, உங்கள் உண்மையான பக்தியையும் உன்னதமான துதியையும் கேட்டு நான் மகிழ்ச்சி அடைந்தேன். இருப்பினும் யார் எதை யாரை கொண்டு செய்ய வேண்டும் என்று விதி இருக்கிறதல்லவா? கஜமுகாசுரனின் வதத்திற்கு வழி கைலாயத்தில்தான் இருக்கிறது. நீங்கள் உடனே சென்று சிவபெருமானை சரணடையுங்கள். ஆதியே, அண்டங்கள் யாவையும் கடந்து நின்ற ஜோதியே, அமரர்கள் அமுதுண்டு நிலைத்து வாழ்வதற்காக நஞ்சுண்டு நீலகண்டரானே, சந்திரன் பெற்ற சாபத்தை தீர்ப்பதற்காக அவனை தன் ஜடா மகுடத்திலேந்தி சந்திரசேகரன் என பெயர் பெற்றீர்கள். பகீரதன் தவம் பலிக்க வேண்டும் என்பதற்காக பாய்ந்து வந்த கங்கையை சிரத்தில் தாங்கி கங்காதரன் என்று புகழ் பெற்றீர்கள். இப்படி சரணடைந்த மறுகணமே அருள் புரியும் தாங்கள் அவையும் தேடி நிற்கும் எங்களை கண்டும் ஏன் அமைதியாக இருக்கிறீர்கள் பிரபு? இந்திராதி தேவர்களே, கஜமுகாசூரனால் உங்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களை யாம் அறிவோம். வெகு விரைவில் அவன் செய்த துன்பங்களுக்கு உரிய தண்டனையை அவன் அடைவான். அதுவரை பொறுத்திருங்கள். பிரபு, இன்னும் எவ்வளவு காலம்தான் இந்த வேதனையை நாங்கள் தாங்கிக் கொள்ள முடியும்? திக்கட்டும் அரசாண்ட நாங்கள் அவன் முன் கைகட்டி நிற்கின்றோம். செங்கோல் பிடித்து வாழ்ந்த நாங்கள் அவன் கால் பிடித்து வாழ்கின்றோம். இப்பொழுது அவன் மேலும் எங்களை கேவலப்படுத்த தொடங்கிவிட்டான். நாங்கள் அத்தனை பேரும் தினமும் அவன் முன்னால் நின்று கொண்டு தோப்பு கரணம் போட வேண்டும் என்று சொல்கிறான். அதுவும் அவன் சபையிலேயே நின்று அத்தனை பேருக்கு முன்னால் தோப்பு கரணம் போட சொல்கிறான். அமுதமருந்தி மரணமற்ற நிலையை பெறாமல் போயிருந்தால் அவமானம் தாங்காமல் உயிரை மாய்த்துக் கொண்டிருப்போம்.
இனியும் இந்த நிலை நீடிக்க விட மாட்டேன். அட்டதிக்க பாலர்களையே அடிமை கொள்ளும் ஆற்றல் அந்த கஜமுகாசூரனுக்கு எப்படி வந்தது? கடுமையான தவமிருந்து கொடுமையான பல வரங்களை பெற்றுவிட்டான். அதனால்தான் எந்திசை காவலர்களாகிய எங்களால் அவனை ஒன்றும் செய்ய முடியவில்லை பிரபு. அப்படி என்ன வரம் பெற்றுவிட்டான்? அண்டங்கள் அனைத்தும் அடக்கியாளும் வலிமை, விண்ணவரையும் மன்னவரையும் ஏவல் கொள்ளும் உரிமை, இவைகளை பெற்ற அவன் இதற்கு மேல் எளிதில் மரணம் நெருங்க முடியாத அரிய வரத்தையும் பிரம்மதேவரிடமிருந்து பெற்றுவிட்டான். வரம் தந்த அவரே இதற்கு மாற்று வழி ஏதுமில்லையே என்று வேதனைப்படுகிறார். கஜமுகாசுரன் கேட்ட வரம்தான் என்ன? இருவரின் தேக சம்பந்தத்தில் தோன்றாத ஒருவனாக, இன்ன வடிவம் என்று குறிப்பிட்டு கூற இயலாதவனாக விளங்கும் ஒருவன்தான் எவராலும் உருவாக்கப்படாத ஆயுதத்தை கொண்டு தன்னை வெல்ல வேண்டும் என்று வரம்பெற்றிருக்கிறான். நல்லது. அந்த வரத்தின்படியே தோன்றும் ஒருவன் அந்த கஜமுகாசூரனை நிச்சயம் வதம் புரிவான். அமரரை காக்க அதிவிரைவில் அத்தகைய அவதாரம் நிகழும். அமைதியாயிருங்கள். தன்யமானோம் பிரபு. ஜெயா, விஜயா, சொல்லுங்கள் தேவி. இப்பொழுது நீங்கள் ஏன் சிரித்தீர்கள்? அது அது பரவாயில்லை, சொல்லுங்கள். ஒன்றுமில்லை தேவி. ஒரு பழைய நிகழ்ச்சியை நினைத்து கொண்டோம். எங்களை அறியாமலேயே சிரித்து விட்டோம். எங்களை மன்னித்து விடுங்கள். இருக்கட்டும். அது என்ன நிகழ்ச்சி? இதுபோல் முன்பு ஒரு நாள் தாங்கள் நீராழி மண்டபத்தில் வந்து நீராடி கொண்டிருந்தீர்கள். அதென்ன முன்பொரு நாள் என்கிறாய்? நாள்தோறும் நாம் இங்குதானே நீராடி கொண்டிருக்கிறோம். உண்மைதான். ஆனால் அந்த குறிப்பிட்ட நாளில்தானே அந்த சம்பவம் நடந்தது. எந்த சம்பவம்? தாங்கள் நீராடும் பொழுது சிவபெருமான் திடீரென அங்கு வந்து விட்டார். தாங்கள் திருக்குளத்திலிருந்து எழுந்து செல்லவும் முடியாமல் அங்கேயே அப்படியே அவர் முன்னால் நிற்கவும் முடியாமல் தவித்து போனீர்கள். உண்மைதான். அன்று நடந்த அந்த சம்பவத்தை நினைத்தால் இன்றும் என் உடல் கூசுகிறது. பழைய விஷயங்களை நினைவுபடுத்தி தங்களை சங்கடத்தில் ஆழ்த்திவிட்டோம். தவறாக இருந்தால் மன்னித்து விடுங்கள். தவறு உங்கள் செயலில் இல்லை, அன்று நடந்த சம்பவத்தில் தான் இருக்கிறது. கணவனாக இருந்தாலும் மனைவி நீராடும் பொழுது பார்க்கக்கூடாது என்பது சாஸ்திர விதி. ஆனால் அந்த விதியை உருவாக்கிய ஈசனே அதை மீறி நடந்து கொண்டால் மற்றவர்கள் எப்படி பின்பற்றுவார்கள்?